ஜீரோ பார்த்துக்கோங்க. எவ்வளோக்கு சார்? ஹாய் மகேஷ், how are you? என்ன சரணா இப்படி வந்து நிக்கிற? அதை விடுங்க. அன்னைக்கு என்ன பார்த்து ஏன் அப்படி கேட்டீங்க? எப்படி? நான் உங்ககிட்ட மிருகம் மாதிரி நடந்துக்கிட்டேன்னு. மிருகம் மாதிரி? ஓ காட் இட். அன்னைக்கு நைட்டு கனவுல என்கிட்ட நீ ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணினேன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீ பாதியிலே ஓடிட்ட. கனவா? ஷிட். ஹே மகேஷ், மகேஷ். சிம்பா அப்பப்ப நாயங்கிறதே மறந்துடுறனே. அப்பா அடிச்சு. கனவா கனவு? டேய் 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 சிம்பா, சாரிடா டேய். அதுவும் இல்லாமல் மது உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னதுனால ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இப்படி எக்குத்தப்பா நடந்து போச்சுடா. என்னது எக்குத்தப்பா? உன் வீரத்தெல்லாம் என்கிட்டே காட்டு. சே, இந்த மனுஷங்களே இப்படி தான் சுயநலவாதிங்க. நல்ல வேலை நான் நாயா பிறந்தேன். சரிடா சிம்பா, சாரிடா டி. இதோ பார், உன் மேலே செம்ம காண்டில் இருக்கேன். கடிச்சு கொதறிடுவேன். மரியாதை போயிடு. போக மாட்டேன்ல? அப்போ நானே போகிறேன். நல்லா இருக்கியா? உன் சோடா வச்சு இன்னும் மாறவே இல்லையா? டேய் சிம்பா, ஏன்டா நான் இவ்வளோ நாள் வந்து பார்க்கவே இல்லை? கொஞ்சம் தள்ளி நில்லு. வலிக்குதா? வலிக்குதா? எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நீ பண்ண வேலைனால என் கூட வேலை செய்யலடா, சும்மா தொங்கிட்டு தான் இருக்கு. நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட சாரி கேட்டேனேடா. நீ தான் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்த. பிடி கிட்ட சொல்லி ஏரியா பசங்களெல்லாம் கூப்பிட்டு உன்னை அப்படியே கடிச்சு குதிரலான்னு பார்த்தேன். ஆனா ஒன்னா பழகிட்டோமேங்கிற ஒரே காரணத்தினால உன்னை சும்மா வர்றேன். ஏன் தெரியுமா? அன்னைக்கு கேட்பரியை பார்க்க போகும்போது ஒரு கடையில் 2 லெக் பீஸ் ஆர்டர் பண்ணோம். ஆனா கடைக்காரன் ஒண்ணுதான் இருக்கு, அதையும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ சாப்பிடு. ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சா பாரு, பா
அது இன்னும் என் கண்ணு முன்னாடி அப்படியே இருக்கு. இட்ஸ் ஓகே, ஃப்ரீயா விடு. உன்னை நான் மன்னிச்சிட்டேன். நீ ஒரு சைக்கோ தான், ஆனா நல்ல சைக்கோ. அந்த வீட்டில் ஒருத்தர் இருக்கான் பார், அவன் கெட்ட சைக்கோ. ஏண்டா என்னாச்சு? நீ அது ஒரு நாள் தான் என்ன டார்ச்சர் பண்ண, ஆனா அந்த சப்டைட்டில் வாயன் டெய்லி வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். என்னடா சொல்ற? அதை ஏன் கேட்குறேன்? வீட்டுக்குள்ள அந்த சப்டைட்டில் வாயத்தோட தாங்க முடியாம ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல போய் படுத்துட்டு இருந்தேன். வந்து என்ன தண்ணியில தள்ளி விட்டா. எனக்கு நீச்சல் வர தெரியாது, தண்ணினாலே அலர்ஜி. ரொம்ப கஷ்டப்பட்டு வெளில வந்த தெரியுமா? ஐயோ, அப்புறம் என்னாச்சு? ஆனாலும் அவன் என்ன விடுற மாதிரி தெரியல. ஒரு நாள் டயர்டா இருக்குன்னு படுத்துட்டு இருந்தேன். மது முன்னாடி என்ன கொஞ்சிறங்கிற பேர்ல ஆபரேஷன் பண்ண இடத்துலயே கிச்சு கிச்சு மூட்டினா. வலிக்குதுடா. சரிடா சிம்பா, சரி, ஓகே ஓகே. இதெல்லாம் கூட பரவாயில்ல. ஒரு நாள் வீட்டுல ராத்திரி கரண்ட் இல்ல, மதுவும் இல்ல, நான் மட்டும் தனியா இருந்தேன். கொசு வேற கடிச்சுக்கிட்டே இருந்தது. ஏரியா பசங்க யாராவது வந்து கலாச்சிருவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அப்பா அவன் என்ட்ரி. ஃபுல் நைட் என்ன வச்சு. அவ்வளோ கேவலமானவனா? நீ நினைக்கிற மாதிரி இல்ல, என்னை வச்சு டைம் பாஸ் பண்ணான்டா. அவன் கார் கீ செயின்ல இருக்கிற லேசர் லைட்டை வச்சு இங்கேயும் அங்கேயும் அடிச்சு என்ன அதை துரத்த வச்சு ராத்திரி ஃபுல்லா என்ன ஓட வச்சான்டா. அது லைட்டுன்னு தெரிஞ்சும் நீ எதுக்குடா அது பின்னாடி போற? டேய், நான் நாய்டா, நான் ஓடித்தான் ஆகணும். ஆமால. தோபர் மகேஷ், உனக்கு மது வேணும், எனக்கு அந்த சப்டைட்டில் வாயன் வீட்டை விட்டு வெளில போகணும். உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு. டீலா? டீல். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பகையா இருக்குது. கார் மண்டலமா இருக்குது. அப்படியே ஒரு சிக்கன் லெக் பீஸ் இருந்தா. என்னடா? சுத்தியால ஓங்கி உன் நடு மண்டையில வச்சேன்னு வச்சுக்க. நான் என்னடா பண்ண? எப்படி உன் தலையை சுத்தி குருவி பறக்குமோ அதே மாதிரி நான் எப்பெல்லாம் மதுவை பார்க்கறனோ என் மனசுக்குள்ள ஒரு அழகான பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியே இருக்கு. அப்படியே அடிச்சு அவ கசக்கி பொழிஞ்சி தூக்கி போட்டேன்னு வெய்யே, உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சிம்பா, என்னடா? நான் உன்னை எவ்வளவோ டார்ச்சர் பண்ணியிருந்தாலும் நீ ஏன்டா இவ்வளோ நன்றியோட இருக்க? என்ன? நான் ஐ எம் காட். GOD. காட். புரியுதா? காட். நான் கடவுள். அகம் பிரம்மாஸ்மி. லா 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 லா. చలికిలా కులికిలా టకిలా చలికిలా షకిలా కీరవాణి కీరవాణి టకిలా చలికిలా கீரவா. ஆமா, கீரவாணினா என்ன? கீரை வாணி. இன்னொருத்தர சொல்லட்டுமா? கீரை வாணி. கீரை வாணி. அதெல்லாம் விடு. தீபக்கையும் மதுவையும் பிரிக்கணும். அதுக்கு ஒரு நல்ல ஸ்கெட்சா போடு. ஸ்கெட்ச் தானே? ஸ்கூல் டேஸில் ஸ்கெட்ச் பெனில் செம்மையாக ஸ்கெட்ச் போடுவேன். ஏன் கிரேயான்ஸில் கூட செம்மையாக வரைவேன்.
அந்த கிரேயான் ஸ்மெல் இருக்குல்ல, செம்மையா இருக்கும். என் ஸ்கூல் டாய்லெட்ல ஃபினைல் ஸ்மெல்லும் இந்த கிரேயான் ஸ்மெல்லும் ஒரே மாதிரி இருக்கும். இதை நான் அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். எதுக்குடா இந்த டைம்ல ஸ்கூலுக்கு போற? ஸ்கூல் டேஸ்ல பிடிச்சது தெரியுமா? ரஃப் நோட். ஏன்னா அதில் தான் கண்ணா பின்னான்னு இருக்கலாம். கடவுளே. அதுவும் அந்த லாஸ்ட் பேஜ் இருக்கு பத்தியா, அதான் எல்லாரோட ஹிஸ்டரியும் சொல்லும். ஃப்ளேம்ஸ், பொண்ணு பேரு, ஏன் என்னோட ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர் கூட என் ரஃப் நோட்ல அந்த லாஸ்ட் பேஜ்ல தான் போட்டேன். கடவுளே காப்பாத்துப்பா. அதுக்குன்னு நான் எந்த கிளாஸ் ரஃப் நோட்ல போட்டேன்னு கேட்டுறாத, சத்தியமா ஞாபகம். சத்தியமா கேட்க மாட்டேன். சரி, நீ ரஃப் நோட்ல சைன் போட்டா மதுவும் தீபக்கும் எப்படி பிரிவாங்க? ரஃப் நோட்டுக்கு தீபக்கு என்னடா சம்பந்தம்? பாஸ், அவனும் அவன் ரஃப் நோட்ல சைன் போட்டிருப்பான்ல, அதை வச்சு அந்த ரஃப் நோட்டை கண்டுபிடிச்சு அவன் சைன் போட்ட கடைசி பேஜை கிழிச்சு அதுல கெட்ட கெட்ட வார்த்தையில எழுதி அதை மடிச்சு அதை போலீஸ்க்கு அனுப்பிச்சு போலீஸ் தீபக்க பிடிச்சு அடி அடின்னு அடிச்சு பள்ளம் தோண்டி புதைச்சி அதுல புல்லு முளைச்சி அதுல மாடெல்லாம் மேஞ்சி மாடெல்லாம் மேய்ஞ்சு அது சாணி போட்டு போயிடுச்சு. அப்ப தீபக் மதுவையும் தீபக்கையும் பிரிக்கிறோம், கண்டிப்பா பிரிக்கிறோம். முதல்ல இதை பிரி. இதே உன்னால பிரிக்க முடியல, நீ எங்கடா மதுவும் தீபக்கையும் பிரிப்ப? ஐயா, நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேளு. இது மது வீடு, இது என் வீடு. மது வீட்டில் 2 பேர், ஒன்று நீ, இன்னொன்று மது. ஓகேயா? என் வீட்டில் ஒருத்தர் தான். அது யாரு? நான் தான். இடையில ஒருத்தவன் தான். எங்க அவன்? இரு. தீபக். என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் இடையில தீபக், த வில்லன். இந்த வில்லன் அழிக்க ஒரு ஹீரோ தேவை. இப்போ ஹீரோ என்ட்ரி. ஐயோ, கேம் ஓவர். சத்தியமா எனக்கு எதுவுமே புரியல. கடவுளே, அப்ப நீ கடைசி வரைக்கும் எனக்கு புரியுற மாதிரி ஒரு நல்ல ஐடியாவே சொல்ல மாட்டியா? நீ கண்ணை மூடு, சொல்றேன். ஓ மை காட், இவன் மெடிக்கல் ஷாப்ல இருந்து வரான். யோ, எங்கேயா கூட்டு வந்திருக்க? இந்த பாரு, உங்ககிட்ட நைட் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிரு. என்கிட்ட வெட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்றது மட்டும் கேளு. இந்த பேர், என்னது இது? செம்மையா இருக்கே. இது செம்ம டேஞ்சரஸ் மேட்டர். இத நான் பிரிச்சு தரேன். உள்ள இருக்கிறத மதுவோட பாத்ரூம்ல போட்டு. ஓ, ஓகே ஓகே ஓகே. ஸ்ட்ராபெரி சாக்லேட் வாசனை வருது. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஆல் தி பெஸ்ட்.